Next sum கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை காண்க. √32 into √2, √27 by √3, √72 into √8, then √54 by √18 இப்படி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏல வந்து √32 into √2 இருக்குது. ஸோ நம்ம கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா √64 கிடைக்கும். அதோடைய ஆன்சர் 8 இஸ் தி ரேஷனல் நம்பர், அதாவது விகிதமுறு எண். அடுத்தது பாருங்கள், √27 இருக்குது, தென் √3 இருக்குது. இதை நம்ம காமனாக எழுதும்போது 27/3 எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 times. ஸோ √9 உடைய ஆன்சர் 3 ஆல்சோ விகிதமுறு எண். அடுத்தது பாருங்கள், √72 into 8. இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா 8 2s are 16, 8 7s are 56, 57 கிடைக்கும். 576 உடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 24. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது பாருங்கள், √54/18 எடுத்துக்கலாம். இப்போ 118 is 18, 3 8s are 54 கிடைக்கும், 3 18s are. அப்போ √3 கிடைக்கிது. இங்கே √3 ஆன்சர் இருக்குது. ஸோ ரூட் வந்தாலே நம்ம வந்து விகிதமுறா எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முடிவுறு தசமம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா p/2m into 5n. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் ஒன் இஸ் முடிவுறு தசமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 5/64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5/64 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது தான் p வேல்யூ. அப்போ இதை 2m நம்ம மாற்றணும் அப்படின்னா 64க்கு நம்ம எப்படி 2m 2ல் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு 16 times, then 8 times, 4 times, 2 times, then 1 time. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து 2/6 வருது. அதாவது 64 வந்து நம்மளுக்கு 2/6 வருது. அதே போல் 5/n வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம இங்கே 0 என்கிறது நம்மளுக்கு இல்லை, எக்ஸாக்டாகவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5 2/6, தென் எனிதிங் பவர் 0 வந்து நம்ம 1 எடுத்துக்குவோம். அப்போ 5/64 இது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு இருக்கலாம். ஆனால் 9க்கு நீங்கள் 2வால் பண்ண முடியாது, 15க்கும் 2ல் பண்ண முடியாது, 12க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து இன்கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள் 6, தென் இங்கே 3 வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு இதை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு 2 பவரில் ஆன்சர்ஸ் வேணும். ஸோ 2 பவரில் இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறா எண்? √25, √9/4, 7/11, π. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு நம்பர்ஸில் வந்தது, ஹோல் நம்பர்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூடிங் டெசிமல் நம்பர்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை வந்து விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டெசிமல் நம்பர்ஸ் முடிவுறா எண்களாக வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதோடைய ரூல்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் 25, √25 கொடுத்துருக்காங்க. √25 நம்ம 5 அப்படின்னு எழுதலாம். அப்போ இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேஷனல் நம்பர் அதாவது விகிதமுறு எண்.
ரெண்டாவது பார்த்தீங்க பி பார்த்தீங்கன்னா √9/4 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா √9 √4ன்னு எழுதலாம். √9 ஆன்சர் 3, √4 ஆன்சர் 2. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் 1.5 அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டெசிமல்ஸில் இருந்தாலும் அதையும் நம்ம விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் விகிதமுறு எண். இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை விகிதமுறு எண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 7/11 அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டெசிமல்ஸில் இருந்தாலும் அதையும் நம்ம விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் விகிதமுறு எண். இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை விகிதமுறு எண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 7/11 அப்படின்னு இருக்குது. இப்போ 7/11 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.636363ன்னு கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்படிங்கும்போது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முடிவுறா சுழல் தசம விரிவில் இதில் வருது. ஸோ இதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்தது பாருங்கள், 20 இதை வந்து பையை வந்து நம்ம 22/7 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பைங்கிறது விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து எப்படி இதாவது ரிப்பீட்டில் போகுது. இங்கே பார்த்திங்கன்னா 3.1415926535ன்னு ஒரு அன்னோன் நம்பர்ஸ் தான் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து முடிவுறா சுழல் தன்மை அற்ற இதில் இருக்கிறதுனால இது வந்து விகிதமுறா எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பை தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம் 0.34 பார் ப்ளஸ் 0.34 பார். இதோடைய ஆன்சர் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 0.687 வந்து ரிப்பீட் ஆகும், 0.68 வந்து ரிப்பீட் ஆகும், 0.68 பார், 0.687 பார் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். 0.34 இப்போ பாரில் வந்தது அப்படின்னாலே இந்த 3-4ங்கிறது ரிப்பீட் ஆகும். ஸோ 3-4 3-4 3-4 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். எகைன் 0.34 அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட்டில் இங்கே மட்டும் நம்மளுக்கு பார் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 0.344444 இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 878860. அப்போது நம்மளுக்கு 0.687 அப்போது இந்த 87 தான் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. அப்போ 87 ரிப்பீட் ஆகிற மாதிரி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.23 ப்ளஸ் 0.22வின் மதிப்பு என்ன? இதுலேயும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிஃபோர் சம் பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 0.23. அப்போ இதுக்கு பார்னால் நம்மளுக்கு எப்படி நம்ம எழுதணும், 23 23 23ன்னு எழுதுவோம். அடுத்தது 0.22 அதையும் நம்ம எழுதும்போது 0.22 22 22. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5454540. அப்போ ஆன்சர் வந்து 0.45 தான் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 0.3 பார் என்ற எண்ணின் p/q வடிவம் p மற்றும் q முழுக்கள் q not equal to 0 அப்படின்னா 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 33/100, 3/10, 1/3, 3/100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது p/q வடிவம் அப்படின்னாலே இதை வந்து 0.3 இதை வந்து p/q வடிவத்தில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா p/2m into 5n இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 minus 1 எனிதிங் பவர் 0 நம்ம 1ன்னு எடுத்துக்குவோம். இங்கே வந்து நம்ம வந்து 1s 10s இருக்கிறதுனால நம்ம 10 எடுத்துருக்கோம்.
ஸோ இப்படி எடுக்கும்போது ஆன்சர் 3/9 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 1/3ஐ எந்த மிக சிறிய விகிதமுறு எண்ணால் பெருக்கினால் அதன் தசம விரிவு ஒரு இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக அமையும் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கிறோம் 1/10. இந்த 1/10 தான் நான் ஆப்ஷனுக்கு எடுக்கிறேன். அதை 1/3ல் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1/13 கிடைக்கிது. 1/30ஐ நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா 0.0333 கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ஆன்சர். அதே மாதிரி பி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதே 1/3ஐ நான் 3/10 அங்கே இருக்க பார்த்தீங்களா 3/10 இதால் நான் சால்வ் பண்ணும்போது 1/10 கிடைக்கும். ஆன்சர் வந்து 0.1 கிடைக்கும். இப்போ இங்கே நம்மளுக்கு ஃபைன் பண்ணி பாருங்கள். 1/3ஐ எந்த மிக சிறிய விகிதமுறு எண்ணால் பெருக்கினால் தசம விரிவு ஒரு இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக ஒரே ஒரு இலக்கம் தான் வரணும். இதிலெல்லாம் மோர் தென் இருக்குது. ஸோ ஒரே ஒரு இலக்கம் அப்படின்னா பி தான் ஆன்சர். அப்போ பி வந்து 3/10 இதுதான் அதோடைய ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கு இடையே உள்ள விகிதமுறா எண் √11, √5, √2.5, √8 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பர் 2 and 2.5க்கு இடையில் இருக்கிற பிட்வீன் நம்பர்ஸ் விகிதமுறா எண்ணா எது வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கலாம் √11. இப்போ √11னா √11க்கு முன்னாடி நம்மளுக்கு √9 இருக்குது. அந்த √9ஐ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். நம்மளுக்கு 2 and 2.5குள்ளே தான் இருக்கணும். ஸோ 3 கிடைக்கிறதுனால இது ராங்கு. இதை நம்ம ராங் அப்படின்னு எடுத்துக்கலாம். பி ஆன்சர் √5ன்னு இருக்குது. இப்போது √5 எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2.2360 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சி பாருங்கள் 2.5. இப்போது √3க்கு நம்மளுக்கு தெரியும் 1.732ன்னு தெரியும். அப்போ √2.5 அப்படின்னா கண்டிப்பாக √3க்கே இது தான்னா √2.5க்கு இதை விட லீஸ்ட்டாக தான் ஆன்சர் இருக்கும். அப்படின்னா அதோடைய ஆன்சர் நம்மளுக்கு இந்த மாடலாக இருக்கும். ஸோ இதுவும் ராங் ஆன்சர். அடுத்தது டி பார்த்திங்கன்னா √8 இருக்குது. √8ஐ நம்ம 4 2s are 8ன்னு எழுதணும். இதை வந்து √2ன்னு எழுதலாம். இப்போது 2 into √2க்கு வந்து 1.414. இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா 2.828 இப்படி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் இதில் வந்து 2 and 2.5க்கு பிட்வீனில் வர்றது இது 2.8னா மோர் தென் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ராங்கு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். பி வந்து 2.230ன்னு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.